ಕಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. கட்டு அதோ அங்க பாரு அந்த ஆள் தான்ப்பா, அந்த மொட்டை பாஸ் சொன்ன ஹிதேன் ராவல். அந்த ஆளோட முகம் இந்த போட்டோட மேட்ச் ஆகுது பாரு. அச்சோ, பட்டோட 6வது அறிவு சொல்லுது பக்கத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, இங்க என்னமோ நடக்க போகுது. பட்டு சீக்கிரமா மோட்டார் போட்ல ஜம்ப் பண்ணு. ஆபத்து முன்னாடி இல்ல பின்னாடி வந்துட்டு இருக்கு பாரு. இன்னும் என்ன தவழ்ந்துட்டு இருக்கற? வாடா. ஏலே கட்டுப்பட்டு நில்லுங்களா. இன்னைக்கு எங்க ஓடினாலும் உங்களை விட மாட்டாளா. ஏலே நில்லுங்களா. ஏலே சட்டத்தோட கால்கள் நீளமானதுல நான் உங்களை ஓடி வந்து புடிச்சிருவேல. ஏலே இப்ப நிக்க போறீங்களா இல்லையால? கையில மாட்டினியே அவ்வளவுதான். நில்லுங்களா. ஏலே கட்டுப்பட்டு நில்லுங்களா. ஏப்பா கட்டு, ஆபத்து வந்துருச்சு. அட வாப்பா போன் பாய்ங்கிறது. கமான் பா, கையில பிடிச்சி வச்சிருந்தா இருக்க, சீக்கிரம் வா போலாம். பாரு நான் சொல்றத கேட்காம போகிட்டே இருக்கீங்க. ஏலே கட்டுப்பட்டு நில்லுங்களா. சொல்றத கேட்டு. ஐயா யாராவது என்ன காப்பாத்துங்க. ஏலே கட்டுப்பட்டு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நில்லுங்களே. எனக்கு தண்ணில கண்ட இருக்குன்னு சொல்லிருக்காங்களே. வேண்டாம். கஷ்டம். நிறுத்துங்களா. முடியல உங்களா. ஏறாதீங்க, சொல்றதை கேளுங்க. எதுக்கு இவ்வளவு கப்பல் ஏறிட்டு இருக்கானுவ? சூப்பர், ரொம்ப சூப்பர் கட்டுப்பட்டு. நீங்க 2 பேரும் நீளமான ரேஸோட குதிரை. ஓடிக்கிட்டே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வரைக்கும் வந்துட்டீங்களா? சரி, இங்க வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ வேலை விஷயமா பேசலாம். அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போலாம். என்ன பேசுறீங்க நீங்க? வழியை பார்த்துட்டு போகணுமா? வழியை பார்க்காம யாரால போக முடியும்? இல்ல நான் கேக்குறேன், இவ்வளவு பெரிய கடல்ல வழியை பார்க்காம எவனாவது போக முடியுமா? என்ன நீங்க பேசுறீங்க புரியாம? எப்பாடே அறிவு கஷாயம், அந்த ஆளே நம்மள இங்க இருந்து போன்னு தான் சொல்றான். உனக்கு புரியுதா இல்லையா? மண்டைய சொரியாத. நீ கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தான் இருக்கிற. என்ன நினைச்சீங்க நீங்க? இந்த சிப்புக்காக நான் ஃபைனான்ஸ் பண்ணதுக்கான காரணம் திரும்ப இந்த சிப்பை நான் ஆர்மி கிட்ட கொடுக்கறதுக்கு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல. திரும்ப திரும்ப பேங்க கொள்ளை அடிக்கிறதுனால பிரச்சனை தான் வரும். அதனால ஒரே நேரத்துல எனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. இப்ப நான் இந்த சிப்பை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலைக்கு வித்துற போறேன். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கா சம்பாதிக்க போறேன். நீங்க 2 பேரும் என்னோட டீமுக்கு வந்துருங்க, சரியா? அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பங்கு தரேன். என்ன சொல்றீங்க? அந்த டீலா இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றதை கேளு. நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணை போக மாட்டோம். சரிப்பா, உங்க விருப்பப்படியே நீங்க பண்ணுங்க. நான் உங்களை போஸ்ட் பண்ண போறது இல்ல. ஆனா நண்பா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் இவ்ளோ பாடி கார்ட்ஸ பிக்னிக்காக ஒன்னு கூட்டிட்டு வரல. சிப்பு என்ன வெறும் அல்வாவா? நீங்க வந்து கண்டுபிடிச்சதும் அதை சாப்பிட்ட உடனே ஏப்ப விடுறதுக்கு. இந்த சிப் என்ன அவ்வளவு சாதாரண சிப்புன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய் தடிமாடு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க, போய் அடிங்க. நண்பா, என்ன கட்டு குத்தி புட்டா? என்ன வெயிட்டா குத்துறான்பா. கீழே விழுந்தே வாயெல்லாம் வலிக்குதே. பார்த்துட்டு நிக்கிறியே கட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் மேலே கை வைப்பீங்க?
என்ன வேணுமா புடிச்சியோ? ஏய் நில்றா, எட்டி வச்சிரோடா. சொன்னா கேளுடா, எட்டி வச்சிரோ. ஓடி போ. வாங்கிக்கோ. ஐயா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஐஸ் கட்டி இருக்கா ஐயா? ஓ சாரி மன்னிச்சுக்கங்க ஐயா, கோச்சுக்காதீங்க ஐயா. நான் வந்து எதிரிகிட்டே ஐஸ் கட்டி கேட்பேன். அது அடிப்பட்ட குழப்பத்துல நான் வந்து யாருன்னு தெரியாம கேட்டு விட்டேன். மனசுல வச்சுக்காதீங்க. ஆஹா இந்த கல் இங்கதான்டா. ஏய் இவனை சாவடிங்கடா. மறுபடியும் ரெண்டு பேர் ஐயா பண்ணாலப்பா. என்னது ட்ரங்க் பெட்டி? என்ன திடீர் வெளிச்சம்? பழைய பெட்டியானதுனால தப்பிச்சேன். சாப்பாடு. இருங்க ஓகே. ஹலோ சார், ஐஸ் கட்டி தானே கேட்டேன் உங்ககிட்ட. அடுத்து உங்க உதவி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் ஐஸ் கட்டியை கொண்டு வாங்க. அது வரைக்கும் உங்க பெட்டியை பத்திரமா பாத்துக்கிறேன். ஏ பட்டு, பாக்ஸ தூக்கி போடுறா. இந்த பக்கம் கேக்குதா இல்லையா? தூக்கி போடு. அதுச்சோ, அட இது இந்த சிப் இருக்கிற பாக்ஸா? சரிதான். இவனுங்களை விட்டாதனால ஜம்ப் பண்றது, கையை விட மாட்டேங்கிறானுங்க. வந்து காப்பாத்துப்பா. லட்டு நிறுத்துங்களா, இதை தூக்குங்க. வாங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஏன் கட்டு, மன்மாடி சார் எப்படி வராருன்னு பாத்தியா? யூனிஃபார்ம் போட்ட கடல் பண்ணி மாதிரி. அந்த கிட்டின் ராகுலும் நம்மள ஃபாலோ பண்றான். கட்டு நிறுத்துங்களா.
இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் அவங்கள சும்மா விடாதீங்க. போங்க. வெரி குட், சூப்பர். வாங்க போகலாம். பட்டு 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 என்ன காப்பாத்துறா. ஆனா இங்க வராதுடா. இங்க வந்தனா நீயும் மாட்டிப்ப. பாத்து ஜாக்கிரதை. கட்டு என் நண்பா. கட்டு பட்டுவோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப முடிய போகுது. அந்த பட்டு தன்னுடைய நண்பன் கட்டுவை காப்பாத்த போறானா, இல்ல அவன் கூடவே சேர்ந்து இவனும் சாக போறானான்னு நம்ம பார்க்க தான் போறோம். நீ கவலையப்படாத கட்டு, நீ கவலையப்படாத. உன்னை எப்படியாவது இந்த பட்டு காப்பாத்துவான். பட்டு நீ என்ன பத்தி கவலைப்படாத. அந்த சிப்ப எப்படியாவது இந்தியாவுக்கு நம்ம கொண்டு போய் ஆகணும். முதல்ல நீ அவரை போய் புடி போ. சீக்கிரம் போடா. பாஸ், அங்க 2 கார் வருது. நம்ம உடனே இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். கடைசி வரைக்கும் இந்த விளையாட்டை என்னால பார்க்க முடியல. இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க உடனடியா கிளம்பலாம். சீக்கிரமா வண்டி எடுங்க. டேய் நிக்காதடா, போடா. சீக்கிரமா போன்றல. ஏன் என்ன பேசுற கட்டு? என்ன பேசுற நீ? என்னால முடியாது. நான் உன்னை விட்டு இங்க இருந்து போகவே மாட்டேன். என்னால முடியாது. இரு, நான் ஏதாவது யோசிக்கிறேன். இரு, என்ன பண்றது என்ன பண்றது? ஐயோ, ஒரே இடம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியலையே எனக்கு. கமான் கமான், சீக்கிரம் பட்டு, சீக்கிரம் யோசி. உன் ஃப்ரெண்ட் உள்ள மூழ்கிட்டே இருக்கா. சீக்கிரம் ஒரு ஐடியா பண்ணு. கமான் கமான், என்ன பண்றது? இங்க பாரு கட்டு, உன் ஃப்ரெண்ட் நீ நம்பலாம். நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல அவசரப்படாம தைரியமா இரு. ஏப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. என்ன விட அந்த சிப்பு தான் ரொம்பவே முக்கியம். நீ தான் போய் அதை எடுக்கணும். போ போ. எஸ், ஒரே வழிதான் இருக்கு. ஒன்னு இந்த பக்கம், இல்ல அந்த பக்கம். வேற வழியே இல்ல. பட்டு, தப்பா எதுவும் பண்ணிடாதடா. என்னோட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீ போய் முதல்ல அந்த சிப்பை காப்பாத்து. நண்பாடே, என் உயிர் நண்பனு என் உயிரை காப்பாத்தி நிரூபிச்சிடா. ஆமா, எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த? ஒருவேளை என் கூடவே நீயும் புதஞ்சிருந்தனா என்ன ஆயிருக்கும்? அட, இந்த கட்டு இல்லாம பட்டு மட்டும் என்னப்பா பண்ண போறேன்? கட்டு இல்லையே, இந்த பட்டு இல்லை. சார் சீக்கிரமா வாங்க சார். வந்து உட்காருங்க சார். மன்மணி சார் பின்னால வந்துகிட்டு இருக்காரு. வந்து உட்காருங்க சார்.
ஏய், கட்டுப்பட்டு நீங்க எங்க போனாலும் சரி உங்களை சும்மா விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சட்டத்தோட கால்கள் எப்போ நீ சமர் சிங் என்ன வந்து காப்பாத்துல விட்டா உள்ள போயிருவோம் போல இருக்கு. சம்மத் சிங், இன்ஸ்பெக்டர் மன்மானி இப்படிதான் கிரைம கண்ட்ரோல் பண்றாரா? எங்க சார் எப்ப சார் கிரைம கண்ட்ரோல் பண்ணதா உங்ககிட்ட சொன்னாரு? இவரை கிரைம் பார்த்ததுன்னா தானா அதுவே கண்ட்ரோல் ஆயிடும் சார். சமர் சிங், எனக்கு நிறைய ஆசை இருக்குல்ல. இந்த சட்டத்தை காப்பாத்தணும், தேசிய விருது வாங்கணும், நான் பெரிய போலீஸ் ஆபீசர்னு பேர் வாங்கணும்ல. எல்லாம் அல்பாயுஸ்ல உள்ள போயிரும் போல இருக்குல்ல. எப்படியாவது என்ன காப்பாத்துல. இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அந்த கட்டுப்பட்டுவ நான் சும்மா விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் சரி அந்த பயலுள்ள ஜெயில பிடிச்சு போட போறது இந்த மண்மானி தான், தெரிஞ்சுக்க. துபாயில இன்னைக்கு பிளாஷ் நியூஸ் என்னன்னா, உலகத்துல எல்லா பெரிய பேங்க்ஸ்லயும் ஒரே நேரத்துல ஹைடெக் திருட்டு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பேங்க்ல இருக்க பணம் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. ஆனா எங்க யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வாங்க, எந்தெந்த பேங்க்ல எல்லாம் திருட்டு நடக்குதுன்னு இப்ப நம்ம இந்த மேப்ல பாக்கலாம். இந்த மேப்ல இருக்க ரெட் லைன்ஸ பாருங்க. இந்த ரெட் லைன்ஸ் இருக்க பேங்க்ல எல்லாம் அதிகமா கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் லைன்ஸ் இருக்கிற பேங்க்ல தான் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிருக்கேன் கட்டு, சொல்றேன் கேளேன். எத்தனை பேங்க்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் அதோட டைரக்ஷன்லாம் ஒரே சைடுல மட்டும் தான் காட்டும். ஒரே சைடுல, அந்த டைரக்ஷன்ல தான் ஐஸ்லாண்ட் இருக்கு. இப்போ இந்த பட்டுக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சது குரோத்தி ஜுவாலா ஐஸ்லாண்ட்ல தான் இருக்கணும். அங்க இருந்து ஒரு ஒரே நேரத்துல எல்லா பேங்கையும் ஹேக் பண்ணி பணத்தை பூரா உருவிடுறாரு. நாமே ஐஸ்லாண்ட் போய் பார்க்க கூடாது கட்டு, என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் சார். சார் உங்களை தான், ஒரு நிமிஷம். ஆமா, இந்த ஏரியாக்குள்ள யாராவது வெளியாளுங்க வந்ததை நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பாத்துருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க. பார்த்தோம். பாத்தியா, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். வரேன். ஆமா, அவங்க எந்த பக்கம் போனாங்க பாத்தீங்களா? இப்ப அவங்க எந்த பக்கமும் போலையே. அப்படின்னா எங்க மறைஞ்சிருக்காங்க? எங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க ஏன் முன்னாடி தானே நிக்கிறாங்க. முன்னாடியா? எங்க? அங்க இருக்காங்களா? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். இது பாரு, அவசரப்பட வேணாம். பேசாம நான் மேல இருந்து அட்டாக் பண்றேன், நீ கீழ இருந்து அட்டாக் பண்ணு. ஓகேயா? டன்னா? சர்ப்ரைஸ் இஸ் அவர் பெஸ்ட் வெப்பன். ஓகே? நில்லுங்க, அங்க போறது ஆபத்து. இந்த கட்டு பட்டு எந்த ஆபத்துக்கு பயப்பட மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. எங்களுக்கு ஆபத்தெல்லாம் ஆஃப் பாயில் மாதிரி ஒரே லெவலுக்கு தான். பாருங்க. ஓகே? இது மேல பிடிக்கிற போனா. நீங்க எதுக்காக எங்க கிட்ட போய் சொன்னீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்பவே எங்க முன்னாடி அவங்க நிக்கிறாங்கன்னு சொன்னேன். அதாவது நான் உங்களை தான் சொன்னேன், புரியுதா? இந்த ஏரியாவுல வெளியாளுங்கன்னா நான் உங்களை தானே சொல்லுவேன். அடங்கப்பா, நாங்க எங்களை பத்தி கேட்கலையா, எங்களை தவிர வேற யாரையாவது பாத்தீங்களான்னு கேட்டோம். இது புரியல உங்களுக்கு? ஏன் எங்க தாக்கா இருக்கிறீங்க இப்படி? இல்ல இந்த ஏரியாவுல உங்களை தவிர எங்க ஆளுங்களை தவிர வேற ஆளுங்களை பார்க்கல. ஆனா அந்த மலைக்கு பின்னாடி சில நேரங்கள்ல ஏரோப்ளேனு ஹெலிகாப்டரு வரத போறத அடிக்கடி பார்த்திருக்கோம். ஆனா அந்த மலைகளை மிஸ்ட்ரிஸ் மவுண்டன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அங்க யாராவது இருக்கலாம். கட்டு, அப்படின்னா நாம 2 பேரும் அந்த மலைக்கு பின்னாடி போயாகணும். இப்பவே போகணும். பார்த்து கவனமா போங்க, ஏன்னா அந்த வழி ரொம்ப ஆபத்தா இருக்கும். சரி ரைட் விடு. நீங்க தேவையெல்லாம் பயப்படாதீங்க. எங்களுக்கு ஆபத்தெல்லாம் இல்ல. அடிக்கடி சொன்னா பஞ்சுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். ஓகே, see you பாய் டோம். திரும்பி வரும்போது இருந்தா டாடா காட்டுறேன். அதுவரை பணி உரையாம இருக்கு. ஏப்பா, ஏ கட்டு,
வந்த பரபரப்புல பசி ஜாஸ்தியாகி போச்சுப்பா. ஏதாவது ஈத்து கடாச்சிட்டு போலாமா? என்ன சொல்ற? நீ என்ன மாட்டேன் நான் சொல்ல போற? நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் மீன் பிடிக்கிறேன். ஓகே பட்டு, நீ மீன் பிடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்க நெருப்பை பத்த வச்சிட்டு இருக்கேன். அது வரைக்குமா? வேணாப்பா, சுட்டுக்க போகுது. ஆமா, இது எந்த இடம் சார்? பயப்படாத, நான் வந்துட்டல, நான் உன்னை காப்பாத்துவேன். வா வா வா. அவ்வளவுதான்டா. கொஞ்சம் விட்டுருந்தா எங்கேயே மாலை போட்டுருப்பா. எப்பா கட்டு, என்னமோ சொல்ல வந்தனே. ஆமா, டிங் டாங் எங்கப்பா? அவர் எங்க போனாருன்னே தெரியலையே பட்டு. ஓகே ஓகே, அப்படின்னா சரி, அவன் வந்துடுவான். வா, நம்ம மீன் பிடிக்கலாம். உனக்கு பனி கெழுத்தி பிடிக்குமா? இது தேடி பார்க்கலாம். இங்க பாருங்க சார், இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த கட்டுப்பட்டுவை நான் சும்மா விட மாட்டேன். பிடிச்சிட்டு தான் போவேன். மண்மணி, நீ ஒரு இன்ஸ்பெக்டர், உன்கிட்ட நிறைய அத்தாரிட்டி இருக்கு. அவங்களால உனக்கு நிறைய பிரச்சனைனா அவங்க கதையை ஒரே அடியா நீ முடிச்சிடலாம்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே நேரத்துல அவங்க கதையை முடிக்கணுமா? ஒரே நேரத்துல முடிக்கிறதுல என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு? நான் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பேன் சார். ஒவ்வொரு தடவையும் அவங்க கஷ்டப்படுறத நான் கண்கூடா பார்க்கணும் சார். என்ன இது வர மாட்டேங்குது? ஏய் வந்துரு, ஏய் ஒழுங்கா வந்துரு. ஏய் வரப்போறியா இல்லையா? அட கொடுமையே, பாடியை பார்த்த மண்மணி சார் மாதிரி இருக்கே. என்ன சார் நீங்க ஃபிஷ்ஷை வெளியில இருந்து பிடிங்கன்னா உள்ள இறங்கி போய் பிடிக்கிறீங்க? என்ன சார், வெளியில இருந்து பிடிக்கலாம் சார். ஆகா, என்னோட சார் உள்ள போயிட்டாரு. எப்படியாவது பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. பட்டு நீயா? கட்டு நீயுமா? நீங்க எல்லாரும் ஒன்னா எப்படி இந்த ஹோல்ல இருந்து வெளியில வந்தீங்க? அட இதென்ன கதையா இருக்கே. நீங்க தானே சார் பூச்சி வலிச்சீங்க, அப்புறம் எங்களை பார்த்து எப்படி வந்தீங்கன்னு கேக்குறீங்க? ஆமா, யார் நீங்க முதல்ல? நான் தான் சிஐடி கண்ணா. நான் ஸ்பெஷல் டியூட்டில இருக்கேன். இவங்க ரெண்டு பேரையும் நம்பவே முடியாது சார். இவங்க எங்க இருந்து வேணாலும் வரலாம் சார். என் வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய தொல்லையா இருக்காங்க சார். கட்டுப்பட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுதான் சரியான நேரம். ஒரே டைம்ல இவங்க எல்லாரோட கதையும் முடிச்சிட வேண்டியதான். இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது. வேண்டாம். இவங்க கதையை இப்படி முடிக்க கூடாது சார். இவங்களை லாக்கப்புகளை போட்டு அணுவணுவா இவங்களை சித்திரவதை பண்ணணும் சார். இன்ஸ்பெக்டர் மன்மானி, இவங்க உன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய தொல்லையா இருக்காங்கன்னு இப்பதானே என்கிட்ட நீ சொன்ன. அதனால உன்னோட தொல்லைகளை நான் ஒரேடியா இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். ஓ, நீ வேற சும்மாரியா? ஒண்ணு இல்ல சார், மன்மானி சார், இவர் ஒரு அழுத்தனா எங்க கதை ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கிட்ட வந்து சொல்றேன், ஒருவேளை அந்த சிப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும் யோசிங்க. நம்ம நாட்டுல ஏன் வெளிநாட்டுல கூட உங்களை பத்தி எல்லாரும் புகழ்னு புகழ்வாங்க. மண்மானி இப்படி, மண்மானி அப்படி, மண்மானி வாய் இப்படி, மண்மானி தோப்பாம பெருசு எல்லாம் சொல்லுவாங்க சார். உங்களை தூக்கி போட்டு பிச் பண்ணி கொண்டாடுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க வேணாமா? உங்களை கண்டிப்பா கான்ஸ்டபிள் கமிஷனரா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். உங்க மண்டையில மூளை இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நாம 3 பேர் ஒரே டீமா செயல்பட்டு அந்த சிப்பை பூச்சிட்டா. தேங்க்யூ கோடான கோடி தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே, என்ன உண்மையாவல சார்? கட்டு பட்டு சொல்றதுல உண்மை இருக்கான்னு கேக்குறீங்களே. நாங்க 2 பேர் அக்மார் தங்கம் சார். சொன்னதுல ஏதாவது போய் இருந்தா எங்களை கூட்டு குமுறுங்க. ஆமா மன்மானி சார், நாங்க எங்களுடைய ப்ராமிஸ கண்டிப்பா நிறைவேற்றியே காட்டுவோம். ரொம்ப நல்ல விஷயம். அப்ப டீல் ஓகே கண்ணா, ஓகே. சமசிங் இந்த சந்தோஷம் கொண்டாட டீ எடுத்துட்டு வா. நாங்க எல்லாரும் ஒரே டீம் ஆயிட்டோம். ஒரே டீம். என்ன சொல்றீங்க? பிரமாதம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.